ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. குர்குரே செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம சேர்த்த தண்ணி கொதிக்கும் போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாங்க. இன்னும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கலை. கொதிச்சதுன்னா நம்ம சேர்த்த உப்பு நல்லா கரைஞ்சிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு, மஞ்சள் தூள் கலந்து வச்சுருக்கோம். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல் மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. நான் சேர்த்த மாதிரி மஞ்சள் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாம், விருப்பம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா பக்குவமாக வெந்துடுச்சு. நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கலாம். கையில் ஒட்டலை, அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா, அதை ரெஸ்ட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பக்குவம். மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ பார்க்கலாம், மாவு நல்லா வெந்து பக்குவமாக இருக்குது. இப்போ இதை நம்ம பிசைஞ்சிட்டு குர்குரே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க பக்குவமாக. குர்குரே செய்கிறதுக்கு இந்த மாவு நல்லா ஆறி இருக்கணும். பக்குவமாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்காக நம்ம அந்த பேன்லேருந்து நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோம். நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெகுலராக குர்குரே ஷேப் இந்த மாதிரி நீள் வாக்கில் இருக்கும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவை நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கருகிடுங்க. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டக்குன்னு கிளறாமல் ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுத்து அதுக்கப்புறம் கிளறலாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது அப்படியே நுரைச்சிருந்தது. இப்போ லைட்டாக நம்ம போட்டிருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம கிளறணுங்க, இல்லாட்டி எல்லாம் உடஞ்சிரும். இன்னும் 1 செகண்ட் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விடலாம், உடஞ்சிடக்கூடாது. வேகட்டும், திருப்பி மட்டும் விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இன்னும் வேகணுங்க. அதோட நுரை சவுண்டெல்லாம் அடங்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், டைம் கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா தெளிவாக தெரியுது. நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு சவுண்டு, பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குங்க. இன்னும் சுத்தமாக குறையலை, ஆனால் குறைஞ்சிருச்சு. பாருங்கள், நமக்கு பக்குவமாக வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். கரெக்டாக பொரிஞ்சிருச்சு. நமக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரிச்ச குர்குரேவை எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை இழுக்கிறதுக்காக நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், நம்ம இதை வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் மசாலாவில் அவங்கவுங்க சாய்ஸுங்க. காரம் ஜாஸ்தியாக கம்மியாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நாம் மாவு அதாவது அந்த மாவு கிளறும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தேவைப்படுறத டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட குர்குரே ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறதுனால நம்ம வெளியே விற்கிறது வாங்கி சாப்பிட பயப்படுவோம். நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெகுலராகவே இது செஞ்சு கொடுக்கலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வந்துருச்சு. அதனால் தைரியமாக இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாங்க. மசாலா மட்டும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் சேர்க்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.